வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட்னா என்ன, எதுக்காக பவர் சப்ளை யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் சென்சார்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ரிலேஸ், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் ஒர்க் பேஸ்ட் ஆன் டிசி. ஆனால் நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் 230 வோல்ட் ஏசி சப்ளை. இந்த 230 வோல்ட் ஏசி சப்ளையை நம்மளுக்கு தேவையான 5 வோல்ட் டிசியாவோ இல்லை 12 வோல்ட் டிசியாவோ 9 வோல்ட் டிசியாவோ கன்வெர்ட் பண்ணுற யூனிட் தான் பவர் சப்ளை யூனிட். ஸோ இந்த பவர் சப்ளை யூனிட்டோட ஒர்க் எனக்கு என்ன அப்படிங்கிறத பிளாக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளையில் மொத்தம் 5 பிளாக் இருக்குது. ஃபஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டாவது பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். மூணாவது பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் யூனிட். நாலாவது பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் யூனிட். தென் ஃபிஃப்த் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் யூனிட். ஸோ இந்த 5 பிளாக்கோட ஒர்க்கை தனித்தனியாக நம்ம எனக்கு என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸ் 230 வோல்ட் சோர்ஸை, ஏசி சோர்ஸை 12 வோல்ட் ஏசி சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான், ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. ஸோ எனக்கு வோல்டேஜஸை கம்மி பண்ணி கொடுக்குது, ட்ராப் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ட்ராப் பண்ண 12 வோல்ட் ஏசி சோர்ஸை நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட வேலை என்ன அப்படின்னா, 12 வோல்ட் ஏசி சப்ளையை 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட வேலை. இந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டயோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸ் இருக்குது. ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸுக்கு 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த 4 ப்ராசஸிங்ஸ் மூலிமா நம்ம பண்ணுறது வந்துட்டு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட வேலை எனக்கு என்ன அப்படின்னா, ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது. நம்மளுக்கு கிடைக்கிற டிசி என்ன டிசி அப்படின்னா, பல்ஸ்டு டிசி தான் எனக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த பல்ஸ்டு டிசியை நம்ம ஃபில்டரிங் யூனிட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபில்டரிங் யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா, பல்ஸ்டு டிசியை 12 வோல்ட் பல்ஸ்டு டிசியை 12 வோல்ட் பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபில்டரிங் யூனிட்டோட வேலை. எப்படி பல்ஸ்டு டிசியை பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டர்ஸோட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஒர்க்கிங் பிரின்சிபல் மூலிமா நம்ம எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல்ஸ்டு டிசியை பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ண அவுட்புட்டை, ஃபில்டரிங் யூனிட்டோட அவுட்புட்டை நம்ம ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ரெகுலேட்டர் ஐசியோட வேலை எனக்கு என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை, கான்ஸ்டன்ட் டிசி அவுட்புட்டை கொடுக்கறது தான் ரெகுலேட்டர் யூனிட்டோட வேலை. பேசிக்காக இப்போ நம்ம 7805 அப்படிங்கிற ரெகுலேட்டர் ஐசியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்புட் வோல்டேஜ் மினிமம் 7 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 25 வோல்ட் வரைக்கும் நம்ம என்ன இன்புட் வோல்டேஜ் நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு கொடுத்தாலும் அதோட அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அவுட்புட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிற ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம ரெகுலேட்டர் ஐசியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம 9 வோல்ட் வேணும் அப்படின்னா 7805க்கு பதிலாக 7809 யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட் வேணும் அப்படின்னா 7812 ஐசிஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலேட்டர் ஐசியோட நம்பர்ஸை வச்சு நம்ம எனக்கு என்ன பண்ணலாம், என்ன அவுட்புட் வோல்டேஜ் வேணுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் அட் ஃபைனல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் யூனிட். ஸோ இண்டிகேஷன் யூனிட் அப்படிங்கிறது நத்திங், சிம்பிளாக இந்த பவர் சப்ளை யூனிட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எல்இடி மூலிமா நோட்டிஃபை பண்ணுறது தான் இண்டிகேஷன் யூனிட்டோட வேலை. பேசிக்காக இந்த 5 வோல்ட் 9 வோல்ட் 12 வோல்ட் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும், டெலிவிஷன் ஆகட்டும், ரேடியோஸ் ஆகட்டும், மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகட்டும், ரிலேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைவ்ல இருக்கோ அந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் டிசி சோர்ஸில் தான் வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் இந்த பவர் சப்ளை யூனிட் அப்படிங்கிற ஒரு பிளாக் கண்டிப்பாக இருக்கும். நாம் இப்போது பவர் சப்ளையோட டெமோ வீடியோவை பார்க்குறோம். ஸோ இந்த பவர் சப்ளையோட டெமோ ப்ராசஸிங்ஸில் ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை எனக்கு என்ன அப்படின்னா, 230 வோல்ட் ஏசியை 12 வோல்ட் ஏசியாக ட்ராப் பண்ணுறது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை.
ஸ்டெப் டவுன் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டை நான் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்து 12 வோல்ட் எனக்கு அவுட்புட்டாக எனக்கு ஏசியாக கிடைக்குது. ஸோ அந்த 12 வோல்ட் ஏசி இன்புட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ண அவுட்புட்டை ஃபில்டரிங் யூனிட்டுக்கு கொடுத்து பல்ஸ்டு டிசியை பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த பியூர் டிசி ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டாக போய் ரெகுலேட்டர் ஐசி எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதை 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எல்இடி இண்டிகேஷன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்மளோட அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத ரெகுலேட்டட் அவுட்புட் என்ன வருதுங்கிறத நம்ம எனக்கு என்ன பண்ணுறோம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட். ஸோ இதுதான் பவர் சப்ளையோட ப்ராப்பர் அவுட்புட். ஸோ இதே மாதிரியான ட்ரைனிங்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸு, பிசிபி டிசைனிங்கு, இது மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் நாங்கள் எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.